இப்போ ஒரு குரு வராரு அப்படின்னா உலகம் தறிக்கட்டு ஓடும். உலகத்தை சரி செய்யறதுக்கு அவர் முடிஞ்ச அளவுக்கு பண்ணும்போது அப்போ அவருக்கு உணர்த்தப்படுறது என்னன்னா, இந்த கால சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால நீ உன்னுடைய போதனைகள் எல்லாமே பாதுகாக்கப்படும். நீ போதிச்சிரு, நீ பேசிடு, நீ எழுதிடு, நீ என்னென்ன குறிப்புகள்லாம் இந்த உலகத்தில் சொல்ல முடியுமோ சொல்லிடு. சொல்லிட்டு நீ உன் உடலை விடுறதோ இல்லை மறையிறதோ பண்ணிக்க. அதுக்கப்புறம் அந்த காலம் தறிக்கட்டு ஓடுற ஒரு குதிரை மதம் பிடிச்சோ ஒரு யானை மதம் பிடிச்சி ஓடுற மாதிரி ஒரு காலம் இருக்குல்ல, அந்த காலம் முடியும். அந்த காலத்துக்கு ஒரு முடிவு வரும். அப்போ அதுக்கப்புறம் ஒரு அமைதி திரும்பும் இந்த உலகத்துக்கு. அப்போ உன்னுடைய போதனைகள் இந்த உலகத்துக்கு அதே மக்கள் தான் இப்போ இருக்கிற மக்களே இருக்கிறாங்கல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் கழிச்சு என் போதனைகளை தெருவாக கேட்பாங்க. இப்போ ஓடுது யானை எல்லாம், மதம் கொண்ட யானை, குதிரையெல்லாம் அங்கங்கே கழுதையெல்லாம் கத்திக்கிட்டு கிடக்கு. இன்னும் 50 ஆண்டுகள் 100 ஆண்டு கழிச்சு குதிரை கழுதையெல்லாம் கத்தாது, எல்லாம் அமைதி பெறும். அப்போ இந்த போதனைகள் அவன் காதுக்கு ஏறும், அப்போ மைண்டில் ஏறும், அப்போ அவன் கேட்பான்.